பிக் பாஸ்ல சொல்ற மாரி மாலை 5 மணி அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. மத்தியானம் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்த போட்டு ஈவினிங் போல மாடிக்கு தான் வந்திருந்தோம். பசங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அம்மா அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வேக வச்சு குடுத்துட்டாங்க. சரி அதையும் சாப்பிட்டுட்டு மாடியில வந்துட்டு அவனுங்க கூட நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். என்னமோ புதுசு புதுசா கேம் சொல்ற மாரி வந்து விளையாட சொல்றானுங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி இதெல்லாம் நாங்க விளையாடியிருக்கோம்டா அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நமக்கு தெரிஞ்ச கேமே பார்த்தீங்கன்னா, அவனுங்க புதுசு புதுசா எக்ஸ்பிளைன் பண்றானுங்க. சரி ஓகே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தேன். மூச்சு வாங்கும்போதே தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வயசாகுது நமக்கும். இந்த மாரிலாம் விளையாட முடியல. அம்மா வாங்க வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. சரி ஓகே நல்லாவே ஒரு ஜாலியா போச்சு. எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ரொட்டீன் லைஃப்ல போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி சடனா குட்டி குட்டியா வந்து பிரேக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நானே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த பிரேக்லாம் வந்து நமக்கு தேவைதான்டா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படிலாம் விளையாடிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல நைட் ஒரு 7:00 ஆயிடுச்சு. அத்தை வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா சுட சுட. உடனே எங்க அம்மா தட்டில போட்டு வச்சுட்டாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்ட்டு. நானும் பசங்களா குடுகுடுன்னு ஓடி போய் உட்காந்து அதையும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டேன். ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா, தம்பி ஐஸ்கிரீமோட வரான். அடடடடா! என்னடா இது அப்படின்ற மாரி ஓகே அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டேவ வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் இப்படிதாங்க சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது அப்படின்னே போயிருச்சு.